இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம் பங்கின் 60வது ஆண்டு பெருவிழாவின் 8ஆம் நாளாகிய இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசிர் பெற்றிட ஆவலோடு வந்திருக்கும் உங்களையும், இறையாசிரை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் அவர்களையும் மற்ற அருட்பணியாளர்களையும் நல்லாயன் பகுதி மக்கள் சார்பாக அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். புனித தொன்போஸ்கோ இளைஞர்களின் தந்தை, தெருக்களில் வாழும் சிறுவர்கள், இளம் குற்றவாளிகள், இன்னும் பிற குறைபாடுகளை உடைய இளைஞர்களின் கல்விக்காக, நல்ல ஒழுக்கத்திற்காக இறுதி மூச்சு வரை உழைத்தவர். இளைஞர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் பெற்று மணமகிழ் மன்றங்களை ஆரம்பித்தார். முதலில் ஓடி ஒளிந்த இளைஞர்களும் சிறுவர்களும் தந்தை தொன்போஸ்கோவின் அன்புக்கு அடிபணிந்து திருந்த முயன்றார்கள். இதைத் தொடர்ந்து சலீசிய சபை தோன்றி இன்று ஆலமரமாக வளர்ந்து உலகமெங்கும் வேரூன்றி செழித்து வளர்கிறது. ஆக இளைஞர்களின் மனம் நிறைந்த தொன்போஸ்கோ வழியில் நாமும் நம் பிள்ளைகளையும் பிற இளைஞர்களையும் இறை வழியில் வளர்த்தெடுப்போம், வழிகாட்டுவோம். அதற்கான ஆசிரை வேண்டி இத்திருப்பலியில் மகிழ்வுடன் இணைவோம். இறைவனில் இரண்டர கலப்போம். நிற்போம். முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே என்று, பலியோடு இணைவோமே என்று. வருவோமே மகிழ்வோமே என்று, பலியோடு இணைவோமே என்று. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. தம் மகன் சாயல் நம்மிடம் இருக்க வல்லவன் இறைவன் நம்மை தேர்ந்தாரே. நம் மகன் சாயல் நம்மிடம் இருக்க வல்லவன் இறைவன் நம்மை தேர்ந்தாரே. அவரிடம் அன்பு கூர்பவரோடு ஆவியின் அபிஷேகம் செய்கின்றாரே. அவரிடம் அன்பு கூர்பவரோடு ஆவியின் அபிஷேகம் செய்கின்றாரே. வருவோமே மகிழ்வோமே என்று, பலியோடு இணைவோமே என்று. வருவோமே மகிழ்வோமே என்று, பலியோடு இணைவோமே என்று. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே
வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. அனைவரும் அமர்வோம். நன்றி திருப்பலியாக மர்சி வால்சன் மார்டினா அண்ணா பாரியா பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், சாந்தா மேரி ஜெயராஜ் குடும்பத்தினர் வின்சென்ட் கிரேசி தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய ஜோசப் ஆஷா ராணி இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேடன் ஜோசப் டொமினிக் தன்னுடைய 4வது பிறந்த நாளிலே இறை ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் உடல் நலத்திலும் வளர்ந்திடவும், ஏடியன் பால் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியும், பிரான்சிஸ் சேவியர் வின்சென்ட் ஜேசிலி நல்ல உடல் நலத்திற்காகவும், மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை பூண்டி மாத திருத்தலத்தில் நடைபெறும் இயேசுவே நம் மீட்பர் தியானம் ஆசீர்வாதமாக நடைபெற்றிட நன்றி திருப்பலியாக ஜான் தாமஸ் நீனா ஜான் டிபி பீட்டர் மருத்துவமனையிலிருந்து இல்லம் வந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், மேலும் இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற நல்லாயன் பகுதி மக்களுடைய மகிழ்வான வாழ்விற்காகவும் உடல் நலத்திற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், இறந்த அந்தோனி அலோஷியஸ், வயலட் செல்வராஜ், வி செபாஸ்டியன், ஐ ஜெயராஜ், அன்னமேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த நவநாட்களிலே சிறப்பு கருத்துக்களுக்காக உபயமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருவாளர் ஆண்டனி முத்து, ஜோன் இவாஞ்சலின் குடும்பத்தினர், மிஸ் ரீட்டா ஜெய்சீலி, மிஸ்டர் டி ஜோசப் அண்ட் அந்தோனியம்மாள் ரமணி குடும்பத்தினர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேவியர் ஆக்னஸ் அண்ட் மெலிண்டா ஜேவியர் குடும்பத்தினர், மிஸ்டர் சிமானுவல் அண்ட் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினர், மிஸ்டர் ஜஸ்டின் சுனேஷ் அண்ட் ஆன்சி ஜுடில் குடும்பத்தினர், ஜெஸ்னோ அண்ட் ஜெப்னோ இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நவநாள் திருப்பலியை நமக்கு நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருள் தந்தை ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கன் அவர்களை அனைவரும் கரோடி எழுப்பி தந்தை அவர்களை வருக வருக என வரப்போம். நான் மட்டும் வரவில்லை, எங்களுடைய இல்லத்திலிருந்து மற்றும் 2 குருக்களை அழைத்து வந்துள்ள அருள் தந்தை தார்சியூஸ், அருள் தந்தை ஹென்ரிக் அவர்களையும் நாம் இந்த திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்போம். எழுந்து நின்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே இறைவன் நாம் வேண்டி வந்த அனைத்து கருத்துக்களையும் வேண்டல்களையும் நிறைவேற்றிட இந்த திருப்பலிலே இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். So very good evening. Good evening, Father. தந்தை தமத்திருத்தும் அவர்கள் என்னை அழைத்த பொழுது வர முடியாது என்று சொல்ல முடியவில்லை என்னால். அதனால் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நான் மட்டுமல்லாமல் என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற 2 குருக்களோடு வந்திருக்கிறேன். இவர் உங்களுடைய மண்ணின் மைந்தராக இருந்தவர் ஃபாதர் தார்சியூஸ் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவநாட்களில் ஏதாவது ஒரு திருப்பலி நான் கலந்து கொள்வேன், இந்த வருஷம் நான் உங்கள் கூட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் அன்போடும் பாசத்தோடு வாழ்த்துகிறேன். நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த நவநாட்கள் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புனித ஜான் போஸ்கோ உங்களுடைய பாதுகாவலருடைய வழியாக அனைத்து நன்மைகளையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் நம்பிக்கையோடும் வாழ உங்களுக்கு அது வழி வகுப்பதாக. இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த ஒரு விருது வாக்கிலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி. சுதந்திரத்தோடு பணி செய்யுங்கள், செயல்படுங்கள்.
கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான கொடை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதர்களுக்கு படைத்த பிறகு அவர்களுக்கு கொடுத்தது இதெல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், அதை மட்டும் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த தொடக்கத்தில் கொடுத்த அந்த ஒரு மிக உன்னதமான கொடை என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் சுதந்திரம். அதாவது சுதந்திரத்தோடு முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை நமக்கு இறைவன் தொடக்கத்திலிருந்தே மனிதனுடைய அந்த வாழ்க்கையிலே அதை புகுத்தி இருக்கிறார். மனிதனிடம் சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் இல்லை. அதற்காகத்தான் கடவுள் நம் கைகளை கட்டி பிடித்து கொண்டு கால்களையும் கட்டி பிடித்து கொண்டு நீ என்னிடம் வர வேண்டும், நீ என்னை வணங்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்த மாட்டார். நீயாக சுதந்திரத்தோடு அந்த சுதந்திர ஒரு உள்ளத்தோடு நீ என்கிட்ட வரணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த சுதந்திரம் நம்மை அழிவுக்கு அழைத்து சென்றிருக்கிறதா அல்லது நன்மைகளை செய்ய அழைத்து சென்றிருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற சமயத்திலே பல நிலைகளிலே நமக்கு இறைவன் கொடுத்த அந்த உன்னதமான கொடையான அந்த சுதந்திரத்தை சில சமயங்களிலே நம்மையும் அறியாமல் நாம் தீய சக்திகள் தீயவைகளை உருவாக்க நாம் அதை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நேரங்களுக்காக இந்த நேரத்திலே சிறப்பாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியிலே நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரர் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாளைய சமுதாயம் இன்றைய இளையோரை சார்ந்து இருக்கிறது என்பதை புனித ஜான் பாஸ்கோ வழியாக எங்களுக்கு உணர்த்த திருவுளமானீரே. அவரை போன்று நாங்கள் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்ட எங்களின் வழிகாட்டுதலால் நீதியும் அமைதியும் சமத்துவமும் பிறர் அன்பும் கொண்ட இளைஞர்களை உருவாக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1-4, 5-10 மற்றும் 13-17 முடிய. அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்று இருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாவுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டிற்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்துக்கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவில் இருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமைமிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கு இது வந்தம். நீதானே இறைவா
எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாய் தலைவாயின் உயிர் மூச்சிலே. வருவாய் தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ. இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ. இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து. நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 17 32 வரை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டான். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவரின் மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்தை கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையது எல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, முன்னுரையில் நான் சொன்னது போல கடவுள் நமக்கு கொடுத்த மிக உயர்ந்த ஒரு கொடை என்னவென்றால் அது சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் கொஞ்சம் அப்படியே உற்று நோக்குவோமானால், வரலாற்றை புரட்டி பார்ப்போமேயானால், இந்த சுதந்திரத்தை கடவுள் கொடுத்த அந்த ஒரு கொடையான சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மைகளும் உருவாகியுள்ளன, தீமைகளும் உருவாகியுள்ளன. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் காரணமாக இருந்தது அந்த சுதந்திரம் என்ற அந்த சக்தி. கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகளும் எவ்வளவு இருக்கிறது. அது எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் என்பது அந்த
சுதந்திரம்தான். இதை நாம் நினச்சி பார்க்குற சமயத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், ஏன் நாம் நம்முடைய திரு அவையினுடைய அந்த ஒரு வாழ்க்கையிலும், சமுதாயத்திலும், இந்த பரந்த உலகத்திலும் இருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அடிப்படையான காரணம் சுதந்திரம். ஒரு தனி நபருடைய சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவினுடைய ஒரு சுதந்திரமாக இருக்கலாம். அப்படி கொஞ்சம் பார்ப்போம். போர்கள் எதனால் உருவாகிறது? அநீதி எதனால் உருவாகிறது? அகதிகள், புலம்பெயர்ந்தவர்கள் எதனால் உருவாகிறார்கள்? வேலையில்லாத அந்த ஒரு திண்டாட்டம் எதனால் உருவாகிறது? ஏழைகள் பணக்காரர்கள் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி எதனால் உருவாகிறது? அப்படியே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அது ஏதோ ஒரு தனி நபருடைய சுதந்திரத்தை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை, அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் தங்களுடைய அந்த சுதந்திரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. அதனுடைய ஒரு விளைவாக இந்த தீமைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லா தீமைகளும் குடும்பத்திலிருந்து தொடங்கி தனிநபருடைய அந்த ஒரு வாழ்க்கையில் தொடங்கி, நீங்கள் எந்த ஒரு பட்டியல் போடுங்க, இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த பட்டியல் போடுங்க, தனி நபருடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தீமைகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் சுதந்திரம் தான் காரணம். பட்டிமன்றம் கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா நினச்சி பாருங்கள். வீட்டில் இதை யாருன்னா ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி போய் செய்யுங்க. இல்லைன்னா இந்த சர்மன் மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, சரி கேட்டோம், இந்த காதில் கேட்டோம், இந்த காதில் போயிடுச்சு அப்படின்னு விட்டிங்கன்னா அதில் அர்த்தம் இல்லாத ஒன்று. எங்களெல்லாம் வர கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே நிறைய வீட்டுக்கு போய்ட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், நான் வாழ்கின்ற அந்த ஒரு இடத்தில், திரு அவையில் என்ன பங்கலகுணம், மற்ற இடங்களில் எல்லாம் நடக்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒருவனுடைய சுதந்திரமும் ஒரு குழுவினுடைய ஒரு சுதந்திரம் தான் அதற்கு காரணம். நன்மைகளை நாம் சொல்லிவிட்டோம். தீமைகள் சரி, நன்மைகள். ஒரு நல்ல சமாதானமான உலகம், எவ்வளவுதான் போர்கள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொண்டு மனிதர்களாக இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிக்காக பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். சமத்துவமான ஒரு சமுதாயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று பலர் அதற்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமைகளை நாம் எப்பொழுதும் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு குழு அதற்காக போராடி கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை நன்மைகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கும் காரணம் ஒரு தனி நபருடைய அந்த சுதந்திரத்தோடு அவர் செயல்படுகின்ற ஒரு முறையும், ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு முறையும் தான் அதற்கும் காரணம். அப்போ ஒருபுறம் நன்மைகளும் ஒருபுறம் தீமைகளும் இருப்பது அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல. சுதந்திரத்தோடு இறைவன் நம்மை படைத்தார் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தோடு நாம் நம்மை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நான் எதை செய்கிறேன், இது சரியா தவறா, இந்த இடத்தில் நான் எத்தகைய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்படுகிறோம். இந்த வரிசையிலே நன்மைகளை செய்ய பழகி கொண்டவர்கள் புனிதர்கள். ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள். அவங்க வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு அந்த நிலையிலும் அவர்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு, சுதந்திரத்தோடு எடுத்த ஒரு முடிவு, பல தியாகங்களுக்கு இடையிலே அவர்கள் சுதந்திரத்தோடு எடுத்த முடிவு தான் அதற்கு காரணம். ஒவ்வொரு படியிலும் அவர்கள் முன்னோக்கி சென்றிருப்பார்கள். அந்த வரிசையிலே நாம் டான் போஸ்கோவை இன்று பார்க்க ஆசைப்படுகிறோம். டான் போஸ்கோவும் தன்னுடைய சுதந்திரத்தை அவர் மிகவும் ஆணித்தரமாக, அழகாக, அவர் படிப்படியாக அதை பயன்படுத்தியதை பார்க்கிறோம். முதல்ல நேற்று முந்தா நாளும் 2 குருக்கள் சலேசியான், அதாவது டான் போஸ்கோவை பற்றியே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படித்தவர்கள் உங்களிடம் பேசிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் டான் போஸ்கோ பற்றி ரொம்ப அதிகமாக படிக்கலாம். நாங்கள் டான் போஸ்கோ தந்தையர்கள், எங்களுக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். அந்த ஒரு விதத்தில் முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுங்க, டான் போஸ்கோ ஒரு குருவாக மாற வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். கனவிலே அவருக்கு ஒரு ஒரு செய்தி வருகிறது. அதை இன்னும் கொஞ்சம்
ஊட்டி வளர்க்கிறார்கள் அவங்களுடைய தாய். இவ்வாறு சென்று கொண்டு இருக்கிற சமயத்தில் அங்கேயும் ஒரு முடிவு எடுக்கிறார். நான் ஒரு மேற்றாசன குருவாக மாற வேண்டுமா, அல்லது மறைமட்ட அந்த ஒரு மறை மாவட்ட குருவாக மாற வேண்டுமா, அல்லது நான் ஒரு துறவற சபையினுடைய குருவாக மாற வேண்டுமா என்ற ஒரு போராட்டம், ஒரு குழப்பம் அவருக்கு உருவாகிறது. அந்த சமயத்திலேயே பல நிலைகளில் அவர் என்ன பண்ணிட்டு அதாவது ஒரு மேற்றாசன குருவாக அவர் மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அந்த மறை மாவட்ட குருக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறையாகவும், கொஞ்சம் ரொம்ப ஹைஃபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போன்றும் மக்களோடு அவர்கள் ஒன்றித்து வாழாத ஒரு நிலையையும் டொன் போஸ்கோ பார்த்துருக்கிறார். அதனால தான் அவர் என்ன நினைச்சார், இங்கே போனோம்னா நம்ம அவங்கள மாதிரியே மாறிடுவோம் என்பதற்காக அவர் ஒரு துறவு நிலைக்கு செல்வதற்காக பிரான்சிஸ்கன் ஆர்டரை அவர் தேர்ந்தெடுத்தார். அங்கே போகிறதுக்காக பார்த்தார். அவருடைய வரலாற்றை பார்க்குற சமயத்தில் நமக்கு அப்போது அந்த ஒரு முடிவு, முதல் முடிவு, அவருடைய முடிவு, நான் மேற்றாசன குருவாகத்தான் மாறப்போகிறேன். அது எவ்வளவுதான் அங்கே சிக்கல்கள் இருந்தாலும் சரி, நீ அதை மாற வேண்டும் என்று சொன்னது யார்? அவருடைய ஆன்மகுரு கஃபாசோ. அவருடைய ஆன்மகுரு கஃபாசோவுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் அவருடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு அதற்கு உதவியது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் தன்னுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று மற்றவர்களுடைய ஆலோசனையை தேடுகிறாரோ, அது பெற்றோர்களாக இருக்கலாம், நல்ல நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வயதில் முதிர்ந்த சிலராக இருக்கலாம், அல்லது நம்முடைய குருக்கள் அல்லது சகோதரிகளாக இருக்கலாம், யாருடைய அந்த அவர்களுடைய உதவியை நாடுகிறார்களோ, அவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறார்களோ, அந்த சமயத்தில் அந்த ஒரு சுதந்திரம் என்பது சரியான இலக்கை நோக்கி செல்கிறது என்று சொல்லலாம். அவர்களுக்கு நன்மை பயக்கும். இதுதான் டொன் போஸ்கோ வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற ஒரு முதல் முடிவு. அவர் எடுத்த அதாவது வெற்றிகரமான முதல் முடிவு என்று சொன்னால், அவர் இந்த துறவற சபைக்கு செல்லாமல் ஒரு மறை மாவட்ட குருவாக நான் இருக்க வேண்டும். அந்த மறை மாவட்ட குருவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இன்னொரு முடிவு எடுக்கிறார். நான் மற்றவர்களைப் போல் நான் இருக்க மாட்டேன், நான் ஒரு வித்தியாசமான ஒரு மறை மாவட்ட குருவாக இருப்பேன் என்று இரண்டாவது முடிவு எடுக்கிறார். அதனால தான் ஒரு பங்கில் சென்று தன்னை அடைத்து கொள்ளாமல், ஒரு பங்கில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பூட்டி கொள்ளாமல் அவர் என்ன செய்கிறார்? வித்தியாசமான ஒரு விதத்திலே அந்த ஒரு அழைப்பை அவர் வாழ்வதற்கு தயாராகிறார். இரண்டாவதாக, டொன் போஸ்கோவுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு இடமும், நிறைய சம்பளமும், சொகுசான சாப்பாடும் எல்லாமும் கொடுத்து அவரை வேலைக்கு அமர்த்த ஒரு பெரிய பெண்மணி, ஒரு மிகவும் பணக்கார ஒரு பெண்மணி அவர்கள் விளைந்தார்கள். அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். டொன் போஸ்கோ அந்த சமயத்தில் நினைத்திருந்தால் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் திறமைகள் அதிகப்படுத்த ரொம்ப ஒரு இசை ஞானி, பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர், எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர், எல்லா விதங்களிலும் திறமை உள்ள ஒருவர். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் செய்திருக்கலாம். ஆனால் அங்கும் தன்னுடைய சுதந்திரத்தை அவர் பயன்படுத்துவதற்காக, அதை நல்ல ஒரு இலக்கை நோக்கி செலுத்துவதற்காக கஃபாசோ என்ற அந்த ஒரு தன்னுடைய ஆன்ம குருவை நாடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் விடு, அதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. அங்கே தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய பணியினுடைய அந்த ஒரு இலக்கை. நான் யாருக்காக வேலை செய்ய போகிறேன்? இந்த நல்ல அவங்கெல்லாம் மற்ற சாமியார்கள் அந்த வேலை செஞ்சுக்குவாங்க, எனக்கு இந்த வேலையை செய்வதற்கு யாரும் கிடையாது. கிராமங்களிலிருந்து வாழ்வாதாரம் இல்லாத சிறுவர்கள் அந்த நகர்ப்புறங்களை நோக்கி செல்கின்ற அந்த ஒரு காலகட்டம், அது தொழிற்புரட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இத்தாலிய தேசம், அதுவும் தூரின் பட்டணம். அங்கு வந்திருக்கின்ற அந்த இளைஞர்கள் தங்களுக்கு பெற்றோர்களும் இல்லை, வழிகாட்டுகின்றவர்களும் இல்லை, தான் தோற்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு இளைஞர்கள் பல விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் அவர்கள் ஆட்பட்டு இருந்ததை அவர் பார்க்குறார். அவர் பார்த்த உடனே இந்த மனிதர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் கொடுக்க போகிறேன். அது ஒரு முடிவு. தன்னுடைய சுதந்திரத்தை அந்த கஃபாசோ என்ற அந்த ஆன்ம குரு தனக்கு கொடுத்த அந்த ஒரு ஆலோசனையை பயன்படுத்தியதால் உருவான மிக உன்னதமான ஒரு நன்மை இந்த உலகத்திற்கு கிடைத்தது என்று சொன்னால், அது டொன் போஸ்கோ தன்னுடைய இலக்கை
தேர்ந்து கொண்ட விதம், ஏழை எளியவர்கள், அந்த சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், அவர்களால் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் மேலே ஏறி வர முடியாது என்ற அந்த ஒரு மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது தான் அந்த இரண்டாவது அந்த முடிவு. நல்லா நினச்சி பாருங்க, இன்றைக்கு டான் போஸ்கோ அத்தகைய ஒரு முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால் டான் போஸ்கோ இந்த சபையானது இப்படி இருக்காது. டான் போஸ்கோ என்ற சபை இருக்கனா ஒருவேளை வந்து இருக்கலாம், ஆனால் இப்பொழுது அது இருப்பது போல இருக்காது. ஏனென்றால் டான் போஸ்கோ தான் எடுத்த அந்த ஒரு தன்னுடைய இலக்கை பற்றி அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்றும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாங்கள் ஏற்கனவே, அதாவது சலேசியர்கள் 135 அல்லது 36 ஆண்டு அதாவது நாடுகளிலே இந்த இளையோர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் டான் போஸ்கோ அந்த காலகட்டத்திலே புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய ஆலோசனை, அதாவது ஆன்ம குருவிடம் பெற்ற அந்த ஒரு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சுதந்திரத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் தன்னுடைய சுதந்திரத்தை மற்றவர்களுடைய நல்ல ஆலோசனையோடு நல்ல வழிகாட்டுதலோடு அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நல்ல இலக்கை நோக்கி செல்வார்கள், நன்மை செய்வார்கள். இதுதான் யதார்த்தம். இதை தான் உங்களுக்கு ஒரு இரண்டாவது ஒரு நிகழ்வாக டான் போஸ்கோவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு எத்தகைய ஒரு முடிவுன்னு சொன்னால் அவருக்கே ஆபத்தான ஒரு முடிவு. இந்த ஏழை எளிய சிறுவர்கள் பின்னால் ஓடிட்டு இருக்கணும். அதிலும் அந்த காலத்தில் சாமியாருங்கள்லாம் அப்படியே அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு அங்கி கூட கொஞ்சம் மடியாமல் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி ஒரு ஹை ஃபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போது அதை போன்ற அந்த உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஒரு சமயத்தில் இந்த சாமியார் கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச அங்கி இதெல்லாம் போட்டுக்கிட்டு பசங்களோட ஓடுறது, அவங்களோட விளையாடுறது, அவங்களோட எல்லாமும் செய்து கொண்டு இருக்கிற ஒரு சிலையில் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்று பாருங்கள். ஆபத்து இருந்தாலும் நன்மை நடக்கப் போகிறது என்னுடைய அந்த ஒரு தேர்வால், நான் எடுக்கிற முடிவால் என்று நினைக்கின்ற ஒருவர் தான் நல்லவைகளை செய்வார். ஆபத்து வருகிறது என்று அதை தள்ளி வைத்துவிட்டு எனக்கு எது பிடித்திருக்கிறதோ, என்னால் எது முடியுமோ அதை நான் செய்வேன் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த ஆபத்தை எதிர்கொள்கின்றவர் தான் தன்னுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவார். அதைத்தான் நாம் டான் போஸ்கோவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எத்தனை முறை அவர் அந்த நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த சமயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாத சமயத்தில் ஏறக்குறைய 6 முறை அவர் இடம் பெயர்ந்து செல்ல வேண்டும். இங்கே வராத, உங்கள் பசங்க ரொம்ப சத்தம் போடுறானுங்க, இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போங்க, அங்கேருந்து திரும்பி அவர்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு அவங்க தள்ளுவாங்க. காரணம், அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு இலக்கு, அவர் எடுத்த ஒரு முடிவு அவருக்கு அத்தகைய ஒரு பாதிப்பை உருவாக்கியது. ஆனால் அத்தனை பாதிப்புகளையும் யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தியாகத்தோடு அன்போடு அவர்களால் மட்டும்தான் தங்களுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி செயல்படியும் அதற்கு கொடுக்க முடியும். அதைத்தான் டான் போஸ்கோ வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இன்றைய நான் கேட்ட 2 வாசகங்களும் நமக்கு என்ன சொல்லுது? தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசன். எவ்வளவு ஞானம் அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். இருப்பினும் அந்த ஞானத்தை, அந்த ஒரு அறிவை, அந்த ஒரு திறமையை அவன் எடுக்கிற ஒரு சின்ன ஒரு முடிவு, எப்பொழுது நம்முடைய சுதந்திரம் ஆசைகளுக்கும் சுயநலத்திற்கும் இடம் கொடுக்கிறதோ அப்பொழுது அந்த சுதந்திரம் பாதிக்கப்படும். அந்த சுதந்திரத்தால் உருவாக்கக்கூடிய எல்லா செயல்களும் கண்டிப்பாக தீமையைத்தான் நோக்கி செல்லும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்று தாவீது அரசனுடைய அந்த ஒரு செயல்பாட்டில். எவ்வளவுதான் அவனுக்கு பெண்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் அவனுக்கு சுகபோகம் இருந்தாலும், அந்த ஒரு சுயநலம் பாருங்கள், அது எங்கேருந்து வருது? அந்த சுதந்திரத்தை சுயநலம் தாக்கும் பொழுது அந்த சுதந்திரம் தானாக அது செய்யாது. நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் இதே தான். என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுமோ அப்போல்லாம் செல்ஃபோனை எடுத்து கையில் வச்சுக்கும் இல்லையா, அப்படியே தடவிட்டே இருப்போம். ஏன்?
அந்த நேரத்தில் கூட என்னால் என்னுடைய சுதந்திரத்தை என்னால் பயன்படுத்த முடியல. என்னால் அதை பயன்படுத்த முடியல. கோயிலுக்கு வருவாங்க, நான் பார்க்குறேன் சில இடங்களில், எங்கள் கோயிலில் கூட நான் பார்க்குறேன். அது யாரும் இருக்கிற எங்கள் ஆளுங்களாம் இருக்கிறாங்க, யாரும் போய் சொல்லிட்டு போகிறீங்க, பின்னாடி உட்காருவாங்க, ஃபோன் எடுத்து ஒட்டணுன்னு இருப்பாங்க. மறையுறை நடந்துகிட்ருக்கோம், அங்கே ஃபோன் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நம்முடைய சுதந்திரத்தை நாம் பயன்படுத்துகின்ற ஒரு விதம். நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்களும் நானும் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாமல் நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவதால் இன்று இளைஞர்களும் சரி, இளைஞர்களை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, இந்த பசங்கள்லாம் ரொம்ப அடிமையாட்டாங்க ஃபாதர். இல்லை, நீங்களும் நானும் சேர்ந்து அடிமைகளாகிவிட்டோம். குழந்தைகளை குறை கூற வேண்டாம், இளைஞர்களையும் இளம் பெண்களையும் குறை கூற வேண்டாம். நாம் முதல்ல அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய சுதந்திரத்தை நம்மால் பயன்படுத்துவது நமக்கு தெரியவில்லை. நாம் எப்பொழுது நம்முடைய சுதந்திரத்தை அதாவது சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்கிறோமோ அப்போ அந்த குழந்தை பார்க்கும், பரவாயில்லடா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ சுதந்திரத்தோடு அவங்களுடைய செல்ஃபோனை யூஸ் பண்ண தெரிஞ்சாலும், அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருந்தாலும், சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை விட்டு வைக்கிறாங்க பார். ஒரு 3 மணி நேரம் அவங்க கையில் தொடமைய மாட்டுறாங்க பார். அதை செஞ்சு பாருங்கள், அதை செய்யவுங்க. அது நம்முடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு அது உதவும். அது நம்மை சரியான இலக்குக்கு எடுத்து செல்லும். எந்த நிலையிலும் நாம் அந்த சுதந்திரத்தை என்ன வருது பாருங்கள், சுதந்திரத்தை நான், எனது, என்னுடையது, எனக்கு பிடித்தது என்பதை நாம் செய்ய ஆசைப்படும் பொழுது அந்த சுதந்திரம் நம்மை சுதந்திரமான மனிதர்களாக மாற்றாமல் நம்மை அடிமைகளாக மாற்றிவிடும். அதுதான் நம்ம இன்றைய அந்த மிகவும் அருமையான அந்த ஊதாரி மைந்தனுடைய அந்த அந்த இதில் நான் வாசிக்க கேட்டோம். அவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், யாரும் எனக்கு தடங்கள் இருக்கக்கூடாது, யாரும் எனக்கு ரூல்ஸ் போடக்கூடாது. போனான். அப்படி போனவனுடைய எண்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அவனுடைய அந்த முடிவு, அவன் ஒரு அடிமையாக மாறுகிறான். எப்பொழுது சுதந்திரம் என்ற அந்த ஒரு மிக உன்னதமான ஒரு கொடை சரியான இலக்கை நோக்கி அது பயன்படுத்தப்படவில்லையோ அது நம்மை கண்டிப்பாக அடிமைகளாக்கும். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் தான் செல்ஃபோன், அது போதை பழக்கங்கள், அதே சமயத்தில் குடி பழக்கம், சில சமயங்களில் தகாத உறவுகள், இது எல்லாமே அந்த பழக்கத்திலிருந்து உருவாவது தான். நான் எப்போ அதை பிரேக் பண்ணுவேன், அதை எப்போ நான் பிரேக் பண்ணுவேன்னு சொன்னாக்கா என்னுடைய சுதந்திரம் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நான் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். என்னால் முடியல. யார் சொல்வது உன்னால் முடியல? நம்ம எல்லோருக்குமே அந்த ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு ஒரு வேலை என்ன கொடுக்குறதுன்னா, அந்த பெரிய பையன் மட்டும் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்தானே? இல்லை, அவனும் அடிமையாக தான் இருந்தான். அப்பாக்கிட்டேயே வாழ்ந்துருந்தான், அப்பாவுடைய நிழலிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவங்ககிட்ட சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அந்த மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, அமைதி இல்லாத, ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையும் அடிமை வாழ்க்கை தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது இந்த சுதந்திரம் என்பதை இத்தகைய சூழல்களிலே நாம் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒன்றாக மாற்ற முடியும் என்று சொன்னால், அந்த ஊதாரி தந்தை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தந்தை, அன்பான தந்தை, அந்த 2 குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். அவங்கள 2 பேரையுமே தோர்த்திருக்கலாம். ஏன்டா நீங்கள் என்னை இவ்வளவு என்னுடைய பணத்தை விரயமாக்கிட்டீங்க, என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் அங்கே அவர் எப்படி முடிவு எடுக்கார் பாருங்க. எப்பொழுது ஒரு சுதந்திரமானது அன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிக்கின்ற குணத்தாலும் அது உருவாகின்றதோ, அது தன்னுடைய இலக்கை நோக்கி செல்கிறதோ, அங்கு நன்மை நடக்கும். அதைத்தான் நாம் புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலரான புனித ஜான் பாஸ்கோவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்கள் நமக்கு உண்மையாகவே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட செல்ஃபோன் எடுத்து நான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த சுதந்திரத்தை நான் இழந்து விட்டேன். நான் மட்டும் இழந்துட்டல, குழந்தைகளையும் இழக்க நான் செய்கிறேன். சின்ன ஒரு உதாரணம். எவ்வளவோ இருக்குது, என்னென்னமோ செய்யலாம். இறை வார்த்தையை வாசிக்கலாம், அதுக்கும் சுதந்திரம் இருக்கு இல்லையா? அல்லது ஒரு அடோரேஷன் வச்சு பாருங்கள், ஒரு 10 பேர் வருவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 10 பேர் 50 பேர் ஒரு நற்கருணை ஆசீர்வாதம் என்று சொன்னால் அந்த ஒரு 10 பேர் 20 பேர் வந்து நிற்பாங்க. மற்றவங்கெல்லாம் என்னாச்சு? எல்லாருக்கும் வேலை இருக்கிறது,
எல்லாருக்கும் நேரம் இருக்கிற அந்த நேரத்தை சரியான இலக்குக்காக செயல்படுவது கூட ஒரு சுதந்திரம் தானே. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும் இந்த பங்கில் இதைவிட இன்னும் 8 மடங்கு மக்கள் இருக்கிறார்கள், அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த 8 மடங்கு மக்கள் வரவில்லையே, ஏன்? அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதுவும் சுதந்திரத்தை பயன்படுத்துவதனுடைய ஒரு உதாரணம் தான். ஆகிய அன்புக்குரியவர்களே, மற்றவர்களையெல்லாம் குறை கூறாமல் நான் என்னுடைய சுதந்திரத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறேன், என்னுடைய குடும்பத்தில் இந்த சுதந்திரத்தை நான் எப்படி கட்டி வளர்க்கிறேன், அந்த சுதந்திரத்தினால் நன்மையை செய்கின்றேனா? புனித ஜான் போஸ்கோ செய்தாரே தன்னுடைய வாழ்க்கையிலே, அதை போல அல்லது என்னுடைய அந்த சுயநலத்தையும் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய அந்த சுயநலத்தை உள்ளே நுழைத்து அந்த சுதந்திரத்தை தீமைகளை நோக்கி அதை நான் செலுத்துகின்றேனாம்? இந்த கேள்வி நம்ம கேட்டவை போதும். இந்த நவநாள் ஒரு வெற்றிகரமான ஒரு நவநாளாக உங்களுக்கும் எனக்கும் அமையும். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு நம்மை தயார் செய்வோம். நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடும் அன்போடும் பாசத்தோடும் நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். உங்கள் பதில் உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலனையும் ஆன்ம நலனையும் அளித்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறைவழியில் உற்சாகத்துடன் பறைசாற்ற வேண்டிய ஆற்றலையும் அருளையும் பொழிய வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இறையாட்சி என்பது உயிருள்ள வாழ்விக்கும் ஆற்றல் என்பதை உணர வேண்டி எம் அன்பிய குடும்பங்கள் மற்றும் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒப்பற்ற அருள் அடையாளமான ஒப்புரவை பயன்படுத்தி எங்கள் உள்ளங்களில் இறையாட்சி மலர புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்து காப்பவரே எம் இறைவா, எம் பம்பும் மக்கள் அனைவரும் இறைவனை தந்தை என அழைத்து அவர் அன்புள்ளவர், பரிவுள்ளவர், பாசமிக்கவர், இரக்கமுள்ளவர், கனிவு கொண்டவர் என்பதை அனைவர் உள்ளத்தில் விதைத்திட வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, படிக்கின்ற மாணவ செல்வங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் கல்வியை ஆர்வமுடன் நல்ல முறையில் கற்கவும் தங்களின் எதிர்கால வாழ்வை நல்ல முறையில் அமைத்து கொள்ள அவர்களுக்கு புனித ஜான் போஸ்கோவே வழிகாட்டியாய் விளங்க வேண்டும் என்று மற்றும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள முதியவர்கள், நோயாளிகள், வறுமையில் வாடுகின்றவர்கள் ஆகிய அனைவருக்கும் அமைதி நிறைந்த நிறைவான வாழ்க்கையை கொடுத்து உமது இரக்கம் இவர்கள் மேல் என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ், அருட்பணி தார்சியூஸ், அருட்பணி ஹென்ரிக் மற்றும் எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்களையும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் நல்லாயன் பகுதியில் உள்ள புனித பர்த்தலேமியு, புனித லூர்து அன்னை, புனித பியோ, புனித மகதல்லா மரியா மற்றும் புனித பிலிப்பு அன்பியங்கள் ஆண்டவரின் பாதையை ஆயத்தம் செய்ய
உமது வல்லமையுள்ள கரத்தால் ஆசிர்வதித்து வழி நடத்திட வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உவந்தளித்தேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உவந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், என் வாழ்வு மலர்கின்றதே உம் உறவில் கலந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களின் ஊற்றே இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகள் வழியாக இங்கு கூடியிருக்கிற அனைவரின், குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளையும் சீரிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக நீர் இதனை ஆசீர்வதித்து உமது திருவுடல் திரு இரத்தமாக மாற்றி எங்களின் குறைகளை நீக்கும் அருமருந்தாகிட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
அவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் திருநாளில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகன் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்து சொன்னபடி மதிப்பீடுகளின்படி சிறப்பாக எம் இளைய தலைமுறையினர் வாழ அருளையும் பொழிகின்றீர். தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இறையாட்சி கட்டியெழுப்பவும் துணை செய்கின்றேன். ஆகவே இளையோர் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடும் வானதூதரின் அணிகளோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவென்றே பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற நல்லாயின் பகுதி இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று கொண்டாடியும் பங்கின் பாதுகாவலர் புனித தொன் போஸ்கோ, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக. முகத்தோடு ஒருவருக்கு நம்முடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவின் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் முந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உன்னை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள். உன்னருள் வாதைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தார். காணும் உயிர்
குடும்பமாய் உலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல் பகிர்ந்து வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா, உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா, உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா, வாழ்வின் பாதை இன்னும் தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த நவநாள் திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தந்த அருள் தந்தை ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கன் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற தந்தையர்கள் உங்கள் சார்பாக கரோலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை எனக்கு நான் சகோதரராக இருந்த பொழுது முதல்வராக எனக்கு இருந்திருக்கின்றார். சலேசிய சபை தலைவராக பரிசளிக்க திரு ஃபாத்திமா அவர்கள்.
தந்தையவர்கள் எங்களுடைய வாழ்விலே எங்களையெல்லாம் நாங்கள் சகோதரராக இருக்கும் பொழுது உருவாக்கியவர். தந்தை மறையீரில் சொன்னது போல சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்தவர். சுதந்திரத்தை கொடுத்ததால் தான் நாங்கள் நல்லதை தேர்ந்து கொண்டு இங்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக தந்தையவர்கள் ஏழைகள் மீது அதிக பற்று கொண்டவர். நான் கிராமப்புற பங்கிலே பணியாற்றிய பொழுது அவருடைய நண்பர்கள் வழியாக உதவிகள் பெற்று அங்கிருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு வகையிலே எனக்கு உதவி செய்தவர். ஆகவே தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தந்தை அவர்களுடைய பணி சிறக்க அவர் செய்கின்ற அந்த பணி லூர்து அன்னை திருத்தலத்திலே பங்கு தந்தையாக இருந்து பணி செய்கின்ற பொழுது இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க நாம் அவர்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அடுத்தபடியாக அருள் தந்தை தார்சிஸ் அவர்கள் எனக்கு இல்லத்தந்தையாக நான் சகோதரராக படித்த பொழுது டொன்போஸ்கோ காட்பாடி மாணவர்கள் இல்லத்திலே பணியாற்றியவர். நிறைய கற்றுக்கொண்டேன், நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தார். அங்கே இருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் அன்போடும் பாசத்தோடும் அவர் உருவாக்கி கொண்டு வந்தவர். ஆகவே இன்றைய நாளிலே நமது திருத்தலத்திற்கு வந்து இந்த திருப்பலியை பங்கெடுத்ததற்காக அவர்களுக்கு திருவாளர் பிரான்சிஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருவாளர் அன்பு நினைவு பரிசினை கொடுப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய மண்ணின் மைந்தர் ஹென்ரிக் அவர்கள், லில்லி அம்மா இருக்காங்க. எப்பொழுதுமே அவங்களில் நான் காலையில் ஜெபம் செய்யும் பொழுது முடித்த பொழுது ஃபாதர் ஹென்ரிக்காக வேண்டிக்கிறங்க அப்படி சொல்லுவாங்க. தந்தை அவர்களும் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு திருவாளர் வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருவாளர் சவுந்தர் அவர்கள் நினைவு பரிசினை கொடுப்பார்கள். நாளைய தினம் இன்னும் மிக முக்கியமான நாள். ஏன்? நற்கருணை பவனி மிக முக்கியமான நாள். ஆகவே நாம் இன்னும் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வருவர்களை பாராட்டுகின்றேன். இன்னும் வராதவர்களும் இந்த நாளிலே நீங்கள் அருகில் இருந்து அவர்களை வரவழைக்க உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நாளைய தினம் திருப்பலியை நிறைவேற்றுபவர் அருள் தந்தை ஆண்டோஜான் அவர்கள். சிறப்பிப்பவர்கள் அனைத்து பக்த சபைகளின் உறுப்பினர்கள் மற்றும் இளையோர் குழுவினர் சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நாளிலே நாம் நற்கருணை நாதரிடமிருந்து ஆசிரியரையும் அருளையும் பெற்று செல்ல நாம் இறைவனோடு இணைவோம். நற்கருணை பவனிக்கு மலர் தூவுகின்ற சிறுமியர்கள் நாளை மாலை 6 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை தம்மா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் மூவர் சார்பாக எங்களுடைய நன்றியையும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 2 நாட்கள் தந்தை அவர்கள் சொன்னது போல ஒரு ஆண்டு விழாவின் முக்கிய நாட்கள். அதனோடு சேர்ந்து அதிக எண்ணிக்கையில் வந்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் முன்கூட்டியே டொன்போஸ்கோ திருவிழாவினுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அயனாவரத்துக்கும் லூர்து அன்னை திருத்தலத்திற்கும் ஒரு ரிலே ரேஸ் இப்போ முடிஞ்ச உடனே 1ஆம் தேதி முடிஞ்சிடும், 5ஆம் தேதி நாங்கள் கொடி ஏற்றுறோம். அதனால் உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது.
ரொம்ப தூரம் கிடையாது, வாங்க. சந்தோஷமாக அந்த நவ நாட்களிலும் அந்த திருவிழா நடக்கின்ற 14, 15 அது மட்டும் அல்லாமல் அந்த லூர்து அன்னை திருவிழாவென்று நம்முடைய பாசமிகு முன்னாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார். இதில் எல்லாவற்றிலும் உங்களால் முடிந்த அளவு கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது நம்முடைய ஒரு விதத்தில் நம்முடைய ஒரு தாய் பங்காக இருந்திருக்கும். ஆக உங்கள் எல்லோரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்தும் அருமருந்தாக உண்டு மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மக்களின் குறிப்பாக இளையோரின் வாழ்வில் வரும் தடை கற்களை எல்லாம் உமது துணையால் படி கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். நல்லெண்ணங்களுக்கும் எழுச்சியூட்டும் இறைவன் தம்முடைய அருளால் உங்களை எப்போதும் பாதுகாத்து திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உண்மை உள்ளவர்களாக வாழ செய்வாராக. சலேசிய சபையை நிறுவிய புனித ஜான் பாஸ்கோவின் முன்மாதிரியை பின்பற்றி மகிழ்ச்சியுடனும் இளையோருக்கு பணிபுரிய நல்லாயினான் கிறிஸ்து உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித ஜான் பாஸ்கோவின் பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட உங்களை தயா செய்யும் இந்த நேரத்திலே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் வழிநடக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அண்ணல் டான் போஸ்கோ நாமம் சொல்வோம், அவதம் வழியினிலே நாமும் செல்வோம். அண்ணல் டான் போஸ்கோ நாமம் சொல்வோம், அவதம் வழியினிலே நாளும் செல்வோம். இன்னல் இடரேதும் பிற தந்தாலும், இன்னல் இடரேதும் பிற தந்தாலும், இன்சொல்லாலும் வசமாக்கு என்பது அவர் வாக்கு. அண்ணல் டான் போஸ்கோ நாமம் சொல்வோம், அவதம் வழியினிலே நாமும் செல்வோம். தூரின் நகரிலே ஏழ்மை குடிலிலே டான் போஸ்கோ பிறந்தார். தூரின் நகரிலே ஏழ்மை குடிலிலே டான் போஸ்கோ பிறந்தார். அன்னை மரியாளின் அருளும் தான் பெறவே, அன்னை மரியாளின் அருளும் தான் பெறவே, புனித என உயர்ந்தார். புனித என உயர்ந்தார். அண்ணல் டான் போஸ்கோ நாமம் சொல்வோம், அவதம் வழியினிலே நாமும் செல்வோம். அண்ணல் டான் போஸ்கோ நாமம் சொல்வோம், அவதம் வழியினிலே நாமும் செல்வோம். இன்னல் இடரேதும் பிற தந்தாலும், இன்னல் இடரேதும் பிற தந்தாலும், என் சொல்லாலும் வசமாக்கு என்பது அவர் வாக்கு.
அண்ணல் டான் போஸ்கோ நாமும் செல்வோம், அவர் தம் வழியினிலே நாமும் செல்வோம். அண்ணல் டான் போஸ்கோ நாமும் செல்வோம், அவர் தம் வழியினிலே நாமும் செல்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான தூய don போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.